இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணுவது என்பதை பார்க்குறோம். பொதுவாக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் வந்து நம்ம கால் பாதங்களில் உள்ளது. இதில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் மெயினாக வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வந்து கால் பாதங்களை அதிகமாக வந்து பாதிப்பு உள்ளாகிறதுனால நிறைய பேருக்கு கால் பாதத்தில் வந்து எரிச்சல் ஏற்படுது, கால் பாதங்களில் மரப்புத்தன்மை ஏற்படுது, கால் பாதங்கள் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால அந்த சென்சேஷன் குறைஞ்சி போய் வாக்கிங் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. காலை வச்சு நடக்கும்போது இந்த ஃபீலிங் கால் பாதம் இருக்கிற உணர்வுகளே அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை, திடீர்னு வந்து வாக் பண்ணும்போது கடுமையான வலிகள் ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த நரம்பு மண்டல பாதிப்பால் சுகர்னால ஏற்படவங்களுக்கு அதிகமாக பாதிக்குது. இன்னும் நிறைய பேருக்கு நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுறதுனால இந்த கால் பாதங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படுது. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த நகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து பிரெயின் பாயிண்ட். நம்ம உடலில் வந்து நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடியது பிரெயின், நம்மளுடைய மூளை. பொதுவாக வந்து நமக்கு வந்து 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி. நம்ம உடலில் வந்து 72,000 நரம்பு இணைப்புகள் உள்ளன. அது ஃபுல்லாக அந்த பிரெயின் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அந்த நரம்பு மண்டலத்தை வந்து பிரெயினுடைய பாயிண்ட் இந்த இடத்துல உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் சென்டர் நர்வ் சிஸ்டத்தை வந்து கனெக்டட் ஆகுது இந்த சோலார் பிளக்ஸில் பாயிண்ட்லேருந்து நம்ம டவுன் வெல்ல ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால மத்திய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதோடு பார்க்கும்போது பெரிஃபெரல் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்பைனல் கார்டில் கனெக்டட் ஆகுது. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்டு, பிரெயின், பெருமூளை, சிறுமூளை, முகுளம், முள்ளந்தண்டு, ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக வந்துடுது. இப்போ ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா சர்விக்கல், தொராசிக்கல், லம்பர், சேக்ரல் 4 பகுதிகளில் உள்ளது. இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் இந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஸ்பைனல் கார்டோட தொடர்புடைய அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுனால கால்களில் உள்ள எல்லா நரம்புகளும், உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் பிரெயினை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால டோட்டலாக வந்து உடலில் இருக்கக்கூடிய 72,000 நர்வ்ஸும் நல்லா கனெக்டடும் ஃபங்க்ஷன் ஆகும். இதோடு சேர்த்து லிவர் பாயிண்ட்டு, ஹார்ட் பாயிண்ட்டு, லங்ஸ் பாயிண்ட்டு, அப்போ கிளான்ஸு, பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, இதெல்லாம் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கறதுனால டோட்டலாக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்பு மண்டலங்களும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சயாட்டிக நர்வ்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து கனெக்டட் ஆகி இங்கே வர்றது, இந்த பானா மாதிரி இந்த லைனில் வர்றது, இதுக்கு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லம்பார் 3லேருந்து சேக்ரல் 1 வரைக்கும் லம்பார் பேக்கில் வந்து கம்ப்ரஸர் ஆகும்போது கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமாக வந்து இழுக்க ஆரம்பிக்கிறதுனால கடுமையான தசை பிடிப்பு, கால் தசை பிடிப்பு, வலிகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நரம்பு மண்டலம் டோட்டலாக வந்து நம்ம பண்ணுறது இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துவோம். அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழுத்தத்தை கொடுக்குறது. இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பர் இந்த பாட்டெல்லாம் மெதுவாக கொடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரிஃபெரல் நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம் இது வந்து பயன்படுத்துகிறோம். இதையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால பிரெயினுக்கு செல்லக்கூடிய நரம்பு இணைப்புகள் வந்து தடை இல்லாமல் நல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த நரம்பு மண்டலம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கால்கள் நடக்க முடியாத இழுப்பு, உடலில் வந்து இப்போ செயல்திறன் இழந்து போயிடுது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கால் பாதங்கள் வந்து செயலிழந்துருது, கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி தசை மண்டலம், நரம்பு மண்டலம் ஸ்பைனல் கார்டில் பாதிக்கும் போது உடல் முழுவதும் செயலற்று விடுகின்ற ஒரு சூழ்நிலை, பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது, வலிப்பு நோய்கள் உருவாகிறது. இதனால் வந்து நரம்பு மண்டலத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பயன்படும். இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை சிஸ்டம். இது வீக்காக இருக்கா இல்லையாங்கிறது ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த இடத்துல எந்த வலி இருக்குது, எந்த பார்ட்டு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இது நம்ம பண்ணுறோம். டோட்டலாக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக கொடுக்கறதுனால நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் பாயிண்ட்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம் 2 கால்லையுமே. இந்த நரம்பு மண்டலான பாதிப்புகளுக்கு 2 கால்லையுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆக குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் 2 கால்லையும் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகளை செலக்ட் பண்ணி அதுக்கு முறையாக வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம்
நம்ம உடலில் இருக்கிற நரம்பு மண்டலம் தூண்டுவதற்கு பயன்படும். இந்த பாதிக்கப்பட்டவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப இதை தொடர்ந்து இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்வது மூலம் நரம்பு மண்டலத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம சரி செய்வதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டு ரொம்ப உதவும். மற்ற சிகிச்சை முறையை எடுத்துகிட்டு வந்தாலும் அதோட இதையும் சேர்த்து பண்ணும்போது விரைவாக குணமடைறதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி உதவி செய்யும். ஆக நம்ம பயன்படுத்துறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைனல் கார்டு, இது தொராசிக்கல்லேருந்து லம்பார் வரைக்கும் கொண்டு வரும். லம்பார் சேகரல் வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்துடும். இதில் ஒரு 10 தடவை ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா அந்த மத்திய நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயாட்டிகா நர்வ்ஸ் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதை அப்படியே ப்ரெஷர் கொடுத்து கொண்டு போகணும். இந்த நரம்பு மண்டலம் நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி 2 பக்கமும் அந்த சயாட்டிகா நர்வ் சிஸ்டம் இருக்குது, 2 பக்கமும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லிம் கிளாண்டும் சேர்த்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு உடலுடைய பின்பகுதியினால இந்த சைட்லையும் ப்ரெஷர் கொடுக்கணும். இது போல் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் பொதுவாக வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டுவதற்கு கால் பாதங்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய நர்வ் சிஸ்டத்துக்கு கனெக்டட் பாயிண்ட்டை மெயினாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதில் மெயினாக வந்து பிரெயின் பாயிண்ட்டு, அடுத்தது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பாயிண்ட்டு, அடுத்தது பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்துடைய பாயிண்ட்டு, மோட்டார் நர்வ் சிஸ்டம், அதே போல் நம்ம சயாட்டிகா நர்வ் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸ் பாயிண்ட்டு, லிவர் பாயிண்ட்டு, அதே மாதிரி கிளான்ஸ், பிட்யூட்டி கிளான் பாயிண்ட்டு, தைராய்டு கிளான் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு லிம் கிளாண்டு சேர்த்து கொடுக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் படிப்படியாக வந்து இதில் குறைவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி தான் அற்புதமாக பயன்படும். இதை அனைவரும் எடுத்து நலம் பெறலாம். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம எல்லா இடங்கள்லேயே மெத்தட் பிரகாரம் ப்ரெஷர் கொடுப்போம். எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால கால் பாதங்களில் தொடர்புடைய எல்லா நர்வ் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதனால கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற நிலை இதெல்லாம் வந்து படிப்படியாக நர்வ் சிஸ்டமும் இந்த பிளட் வெசலும் தூண்டப்படுறதுனால அது குறைகிறதுக்கு பயன்படும். செப்பரேட் பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கணும். இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகக்கூடிய வீடியோ, இதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம்.